நாங்க பாண்டிச்சேரி போயிட்டு வந்திருந்தோம்ல, அப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெறைய பேர் நெறைய ஊருக்கு போயிட்டு இந்த மாரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கலெக்ஷனாவே வச்சிருப்பாங்க. எனக்கும் ரொம்ப ஆசை. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்க்கலாம் எந்தெந்த ஊருக்கு வந்து போய் என்னென்ன கலெக்ட் பண்றேன் அப்படின்னு. ஸோ தீபியும் லேகனும் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாலாத்தி கொடுத்தேன். தீபிக்கு ஸ்பைசி சமையலோட ஏபிசி மார்ட், லேகனுக்கு ஸ்டார்விட்டா. ஸ்டார்விட்டால பார்த்தீங்கன்னா, பிரீமியமான நட்ஸு, மில்லட்ஸு, மக்கானா, பியூர் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்னஸ்க்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்காங்க. ஜஸ்ட் பால்ல கலந்து கொடுத்தா போதும். எந்த எக்ஸ்ட்ரா சுகரும் ஆட் பண்ண தேவையில்ல. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் எம்மியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ், வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உமாஃபே அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது 5% டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கியூஆரை ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அப்படியே நைட் சாப்பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் ரெண்டும் வச்சு தான் ஃபில்லிங் ரெடி பண்ணியிருந்தேன். கீரை கட் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்னை சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேனில் பட்டர் விட்டு ஒரு 2-3 பல் பூண்டு கட் பண்ணது போட்டு பொரிஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கீரை, அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்ன், இது கூட பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா பால் ஊற்ற போகிறோம், நல்ல ஒரு பைண்டிங் வந்து கொடுக்கும். 1 டம்ளர் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து திக்காகி வரும். கடைசியாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் போட்டு சீஸ் மெல்ட் ஆனது இறக்கிட்டா ஃபில்லிங் வந்து ரெடி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் கிடைக்கல, அதனால் நார்மலான வீட் பிரெட்டில் தான் செஞ்சுருந்தேன். சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. 2 வீட் பிரெட் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங் மேலே இன்னொரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா செம்மையாக இருந்தது. உள்ளே வைக்கிற ஃபில்லிங் தான் மேட்டர், எந்த பிரெட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மேக்கர் இருந்தது, அதனால் அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, தோசை தவா, கிரில் பேன் ஏதாவது ஒன்றில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.